புகழ் வந்த போது ஏற்றுக்கொள்ளவில்லை. பதவியை கொடுக்கிறார், அபூ ஹுபைர் பதவியை கொடுக்கிறார், அபூ ஜாபர் பதவியை கொடுக்கிறார், காதி குலாத் இந்த நாட்டின் நீதிபதி நீங்கள் என்கிறார். இமாமுல் ஆலம் சொன்னாங்க, அந்த பதவியை நான் ஏற்க மாட்டேன். அவர் சத்தியம் செய்தார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த பதவியில் இருக்க செய்வேன். இமாமுல் ஆலம் சத்தியம் செய்தார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இருக்க மாட்டேன். மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, எங்க வாப்பா அவர் சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு, நாட்டினுடைய பொறுப்புதாரி, அரசாங்கத்தினுடைய அதிகாரி சத்தியம் பண்ணி விட்டார், உங்களை காதி குலாத் நீதிபதி பொறுப்பு வந்தா எவ்வளவு பிரியமா ஏத்துக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம லெட்டர் போட்டுல கேட்கிறோம், நம்மளை பதவியில் உட்கார வச்சிருங்க. பதவி கேட்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? நீதிபதி பொறுப்பு நாட்டினுடைய காதி குலாத் தலைமை ஜட்ஜியாக இருக்க சொல்கிறாங்க. இஸ்லாமிய நாட்டின் தலைமை ஜட்ஜி இருக்க மாட்டேன், இருந்தாகணும், இது சத்தியம். யார் சொல்றா? அரசாங்கம். இவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் ஏற்க மாட்டேன். இமாமுல் ஆலமுடைய மாணவர் வந்து சொல்கிறார், வாப்பா அவர் சத்தியம் பண்ணிட்டாரே அரசர், எப்படி உங்களை வச்சிருவாரு? இமாமுல் ஆலம் சொன்னாங்க, நான் சத்தியம் பண்ணிட்டேனே. அரசர் சத்தியத்தை முறிச்சிட்டா கஃபாரா கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்குது, எங்கிட்ட சத்தியத்தை முறிக்கிறது என்னை விட அவர் தான் தகுதினாங்க. சத்தியத்தை முடிச்சா பரிகாரம் கொடுக்கணும், பரிகாரம் கொடுக்க அவர் தான் தகுதி. இமாம் ஏற்க மறுக்கிறார். இமாமுல் ஆலமை கொண்டு நிறுத்தி சவுக்கையால் அடித்து மேனியில் இருந்து ரத்தம் வழிகிறது. பதவியை ஏற்க மாட்டேன் என்பதற்காக அடிபடுகிறார். பதவி வேண்டும் என்ற அடி அல்ல, வேண்டாம், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், எங்காவது தவறான நீதி இல்லாத செய்திகளை சொல்லி விடுவேனோ, நீதி இல்லாத ஒரு தீர்ப்பு வழங்கி விடுவேனோ என்ற அச்சம். இமாமுல் ஆலமினுடைய மேனி கசை சவுக்கையால் அடித்து இரத்தக்காய்வாகிறது. அடுத்து மீண்டும் ஒருமுறை நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். முடியாது என்று மறுத்த போது மீண்டும் அவர்கள் சிரமப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு காயமாகி முடியாம படுக்கையில விழுந்துட்டாங்க. அல்லாஹு அக்பர். மார்க்க தீர்ப்புக்காக அந்த பெருமக்கள் பட்ட தியாகம். 10,000 தீனாரை கொடுத்து அனுப்புகிறார். அபூ ஜாபர் 10,000 தீனாரை இமாமுல் ஆலமுக்கு அவங்க வீட்டுல கொண்டு கொடுத்துருங்க. எதுக்கு? அடிபட்டு காயப்பட்டு உடல்நிலை குன்றி படுக்கையில விழுந்துட்டாங்க. உடம்பை போய் பார்த்தால் கையெல்லாம் சவுக்கை அடிகள், உடம்பெல்லாம் சவுக்கை, எங்கு பார்த்தாலும் இரத்த காயங்கள். அல்லாஹ்வே ராத்திரி எல்லாம் நின்று தொழுத ஒரு பெருமகனார், ஒவ்வொரு இரவிலும் திருக்குர்ஆனை ஓதி முடித்த பெருமகனார், கண்மூடி திறக்கும் நேரமும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத அந்த பெரியார், இந்த தீனை பாதுகாக்கிற சட்டங்களை கொடுத்தவர், இன்றைக்கு காயப்பட்டு படுக்கையில் விழுந்து 10,000 தீனாரை கொடுத்து அனுப்பினார். அரசாங்கம் கொடுத்தா மறுக்க கூடாது. மகன்கிட்ட சொன்னாங்க, அதை வாங்கி அந்த மூலையில வச்சிருப்பா. மகனே, ஒரு வசியத்தை செய்கிறேன், நான் காயப்பட்டு விட்டேன், மார்க்கத்தை இனிமேல் வெளியே போய் சொல்ல முடியாமல் முடக்கப்பட்டு இருக்கிறேன், ஆனாலும் என் ரப்பின் இந்த தீர்ப்பை பொருந்தி கொண்டு விட்டேன். மகனே, நான் ஒரு கால் மரணித்து போனால் இந்த காசு இங்கே இருக்கட்டும், என் மௌத்துக்கு பின்னால் அவருக்கு அனுப்பிவிடுங்கள். வாப்பா அமானிதமாக நீங்கள் கொடுத்ததை திரும்ப தர சொன்னார்கள் என்று கொடுத்து விடுங்கள். அல்லாஹு அக்பர். பரிசுத்தமே உருவான பெருமக்கள், உலகத்தின் ஆசையை விட்டும் தூரமானவர்கள்.